ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம். கொஷனை பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா? ஆமாம், இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் சம். ஓகே, இந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு கொஷனை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்த்துடலாம். இதுதான் வே ஆஃப் டிஃபைனிங் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்ம் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரைட் அண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் சம்முக்குரிய மொதல் ஸ்டெப். தென் ஆஃப்டர் தட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்பயுமே ரெகுலராக செய்கிற மாதிரி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி செய்கிற ஸ்டெப்ஸே தான் எல்லாமே. ஃபஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அதை மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். தென் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டதுக்கப்புறமேட்டு வழக்கம் போல் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் ஏ இன்வெர்ஸ்க்கும் பீன்ற மேட்ரிக்ஸ்க்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கான வே ஆஃப் டிஃபைனிங். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகும்போது நம்ம கொஷினை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் டைப்பில் கொஷின் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு என்ன கண்டுபிடிக்கணுன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டில் அப்படின்னா, லெட் என்னது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன்னா, லெட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி பி எக்ஸ், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பி ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு இதுக்கும் நம்ம எக்ஸு ஒய்ன்னு சொல்லி வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கொஷினை ரீட் பண்ணி இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் ஒர்க்கே. ஓகே, இப்போ போய் கொஷினை ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் அ ஜாப் with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. அதாவது ஒரு ஆள் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மந்த்லி சேலரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கிது. தென் வருஷம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிது. ஓகே, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் சேலரி வாஸ் ₹19,800 per month end of the first month after 3 years of service. அதாவது 3 வருஷம் அவங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க சேலரி என்னவா இருக்குன்னா 19,800 இருக்கு. அதாவது சேலரி ப்ளஸ் 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 19,800 வருது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, தென் இப்போ இதை வச்சே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட முடியும், ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800 per month அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் 3 years, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க சேலரி 19,800 இருக்கு. ஸோ அவங்க சேலரி ப்ளஸ் 3 வருஷம் இன்க்ரிமெண்ட்டும் சேர்த்து அவங்களுக்கு 19,800 வருது. நம்ம சேலரி என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வில் பி சேலரி ப்ளஸ் 3 வருஷத்தோட இன்க்ரிமெண்ட் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 19,800 வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் மூவிங் ஆன் டு த தேர்ட் பாயிண்ட். இதுவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அண்ட் ₹23,400 per month அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் 9 years ஆஃப் சர்வீஸ். அதாவது 9 years ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி என்னன்னா 23,400. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்த சேலரி ப்ளஸ் 9 years ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் சேர்த்தது தான் இந்த சேலரி. ஓகே, ஸோ இதை வச்சு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் சேலரி ப்ளஸ் 9 years ஆஃப் இன்க்ரிமெண்ட் ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 23,400 கிடச்சிருக்கு. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ நார்மலாக எப்பவும் செய்கிற ப்ரொசீஜர்லேயே மூவ் பண்ணலாம்.
இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் of the system is AX equals to B என்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட்டா? where A is equals to A தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ரைட்டா? X ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. Y ஓட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ will be 1 and 3. செகண்ட் ரோவில் செகண்ட் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் coefficient என்னன்னா 1 and 9. So second row will be 1 and 9. Okay. Then the matrix X will be the unknowns, right? So இங்க இருக்கிற unknowns X and Y மட்டும்தான். Then B என்ற matrix இதோட வேல்யூ என்னன்னா 19,800 on the first row and 23,400 on the second row. Okay. இப்போ நமக்கான மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். வி ஃபைன் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். வேர் 1 into 9 is 9 and 3 into 1 is 3. இடையில மைனஸ் இருக்கும். ஸோ 9 minus 3 will result in 6, which is not equal to 0. Okay. This shows that A is non-singular matrix and at the same time A inverse exist ஆகுன்றதும் நமக்கு தெரிய வந்துருச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா adjoint of A கண்டுபிடிப்போம். ரைட்டா? நமக்கு ஆல்ரெடி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி வே தெரியும். ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா மெயின் டயக்னலில் ஜஸ்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 9 இங்கே வரும், 1 கீழே போயிடும். அண்ட் ஆன்டி டயக்னலில் என்ன பண்ணுவோம், பிளேஸ் சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ்னு சொல்லி. இங்கே 3 இருக்குது, ஸோ இங்கே -3 ஆகும். இங்கே 1 இருக்குது, ஸோ இங்கே -1 ஆகும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா A inverse ஓட formula யூஸ் பண்ணணும், which is we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. இதோட values எல்லாத்தையும் substitute பண்ண வேண்டியதுதான். ஓகே. இப்போ determinant ஓட வேல்யூ எழுதிக்கலாம், which is 6. then matrix adjoint ஓட matrix இப்போ எழுதிக்கணும், which is 9 -3 -1 and 1. ஓகே. இதுதான் A inverse ஓட வேல்யூ. தென் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் we use x is equals to A inverse into B ன்னு சொல்லி எழுதுவோமா. இதில் எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ xy, A inverse ஓட வேல்யூ 1/6 and 9 - 3 -1 1. ஓகே. B மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is 19,800 and 23,400. ஓகே. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த 1/6 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 9 into 19,800 will be 1,78,200 rupees. ஓகே. மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ இங்கேயும் மைனஸ் எழுதிட்டேன். 3 into 23,400 will be 70,200. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோக்கு -1 into 19,800 will be -19,800. 1 into 23,400 will be +23,400. ஓகே. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணேன்னா 1/6 அப்படியே இருக்கும். தென் இதை சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,08,000. ஓகே. தென்
minus 19,800 plus 23,400 will be 3,600. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் 6ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 divided by 6 will be 18,000. ஓகே, then 3,600 divided by 6 will be 600. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18,000 and 600. ஓகே, இப்போ இதுலேருந்து நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா the solution is his starting salary என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ his starting salary is rupees 18,000 and his annual increment என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், annual increment ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன, 600. ஸோ annual increment is rupees 600. இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.